தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 2020 4338 பதிவாகி இருக்கிறது. 2021 இது உயர்ந்து 6064 ஆகுது. 2022 6580 ஆகுது. 2023 6968. குழந்தைகளுடைய படுகொலை மட்டுமே 2023 6 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள். அதே போல 2022 81 குழந்தைகள், 2021 69 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதாக தேசிய குற்றாவண காப்பகத்தினுடைய புள்ளிவிவரம் மூலமாக தெரிய வருது. இந்த 2021 2023 வரைக்கும் மட்டுமே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 60.66% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே காலகட்டத்தில் குழந்தைகளுடைய இந்த 3 ஆண்டுகளை குழந்தைகளுடைய படுகொலை மட்டுமே 217 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதில் 7 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார்கள், அந்த கொடூரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறத இந்த புள்ளி விவரங்களை சொல்லுது. அதே போல் வேலையில்லா திண்டாட்டத்தின் மூலமாக அதனால் தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டவர்கள் நாடு முழுவதுமே 14,000 பேர். அதில் கிட்டத்தட்ட 15% கேரளாவில் மட்டுமே, 15%க்கு மேலே 15.47%. அதில் 11% தமிழ்நாடாக இருக்குது. முதியவர்கள் 2104 பேர் கொல்லப்பட்டிருக்கதா வந்திருக்கு. நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வீர ராஜேந்திரன் இணைந்திருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவல்துறை எதிர்க்கட்சிகளை முடக்கிறதுக்கு அல்லது எதிர்க்கட்சி அரசு மீதான விமர்சனத்தை முன்வைப்பவர்களை கைது செய்வதற்கு இப்படி தான் பயன்படுது. காவல்துறையை தங்களுடைய கட்சிக்காரர்கள் போல பயன்படுத்தி அனைத்து துறைகளையுமே செயல்பட விடாமல் செய்துட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அண்ணாமலை, அன்புமணி உள்ளிட்டோர்லாம் வைக்கிறாங்க. இந்த குற்றங்கள் பெருக காரணம் என்ன? தீர்வா நீங்க முன்வைக்கிற விஷயம் என்ன? ஒன்று, என்சிஆர்பி தேசிய குற்ற ஆவண காப்பகம் கொடுத்த புள்ளி விவரத்தை சொன்னீங்க. ஆனா ஆக்சுவலா நடந்த குற்றங்கள் இந்த புள்ளி விவரத்தை விட அதிகமாக தான் இருக்கும். ரிப்போர்ட் ஆகிறது இல்லை. இன்னமும் கிராம பகுதியில போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு புகார் கூக்குறது கூட பயப்படுற நிலைமை தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலான நடந்த குற்றங்கள் இந்த புள்ளி விவரத்தை விட அதிகமாக தான் இருக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறை அதிகாரிகள் பொதுவா இப்போ நாள் ஆக வருஷம் ஆக எப்போதுமே ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. இப்ப ஒவ்வொரு செயலையும் காவல்துறையினர் மட்டும் இல்ல, நம்ம உயர் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், அந்த பேரிடர் மீட்புத்துறை அமுதா கரூர்ல பேட்டி கொடுத்தாங்களா, அவங்க வரைக்கும் அரசு, முதலமைச்சர் என்ன மனசுல நினைப்பாங்களோ அதைத்தான் ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. அப்ப உள்துறை செயலாளர் என்ன நினைக்கிறாரோ, டிஜிபி என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் கீழே உள்ள காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் அங்கங்க லோக்கல்ல உள்ள கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க, எப்படி எடுத்துக்குவாங்க, அப்படிதான் அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் அப்படித்தான் இருக்குது. வசதி படைத்தவங்க, ஆளுங்கட்சியின் அனுசரணை உள்ளவங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு நிலைமை மாறிட்டு. இப்ப ரெண்டாவது, இந்த அதிகாரிகள்கிட்ட இந்த பணமோ அல்லது ஆளுங்கட்சி அனுசரணையே இல்லாத ஒரு குற்றங்கள் வந்தா கூட காவல்துறையினர்கிட்ட ஒரு டீம் ஸ்பிரிட் இல்லையோன்னு நினைக்க வேண்டியதா இருக்குது. அந்த ஒரு இடத்துல இப்ப பட்டுக்கோட்டையில உதாரணமா குற்றத்தை ஒழிக்கணும்னு சொன்னா இன்ஸ்பெக்டர் மட்டும் நினைச்சா பத்தாது. இன்ஸ்பெக்டர், இந்த கன்சர்ன் டிஎஸ்பி, மாவட்ட எஸ்பி எல்லாரும் ஒரே மாதிரியா நினைச்சுதான் முடியும். இப்ப ஆர்கனைஸ்டு கிரைம், பெரிய குற்றங்கள் பண்ணக்கூடியவங்க, வசதி படைச்சவங்க அல்லது ஆளுங்கட்சியினுடைய அனுசரணை இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு நிறைய ஐக்கியம் இருக்குது, அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. யாரை பிடிச்சா இதை நம்ம எளிதா நம்ம பேஸ் பண்ணலாம்னு இன்ஸ்பெக்டர், அப்படி இன்ஸ்பெக்டர் மாதிரி செய்ய மாட்டாருன்னா டிஎஸ்பி முடியாதுன்னா எஸ்பி வரைக்கும் அவங்க தன் வசப்படுத்தி குற்றங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட பயமோ குற்ற உணர்வோ இல்லாம செஞ்சுக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த குற்றங்கள் செய்யறதுக்கு யாரை பயன்படுத்துறாங்கன்னா மது குடிக்கிறவங்களை. சும்மா ஒரு சாதாரணமா ஒரு சின்ன இளைஞர்களை பிடிச்சி 5000 10,000 செலவழிச்சு கொஞ்சம் மதுவும் கொஞ்சம் கஞ்சாவும் கொடுத்தோன்னா கொலை பண்ணிடுவாங்க போல இருக்குன்னா, கோர்ட்டுக்கெல்லாம் கோர்ட்டு எல்லாம் பாக்குறதெல்லாம் பார்த்தாக்க சர்வ சாதாரணமா இளைஞர்கள் என்ன குற்றம்னு
கோர்ட்டில் இருக்கும் பொழுது கொலை வழக்குன்னு சர்வசாதாரணமா சொல்றாங்க. இது காரணம் என்னன்னா மது. மது எல்லா சந்து பொந்து மது, அது மட்டும் இல்ல போதைப் பொருளும் நிறையவே கிடைக்குது. அந்த இதுக்கு இந்த தலைமுறைய அடிமையாக்கிட்டாங்க. எல்லா அரசாங்கமும் இதுல ஒன்றும் வேறுபாடு இல்லை. இந்த இளைய சமுதாயத்தை அப்படியே மதுக்கு அடிமையா உருவாக்கிட்டாங்க. முன்னாடி எல்லாம் மது குடிச்சிட்டு கிராமத்திலேயோ பெரியவங்களுக்கு முன்னாடி எல்லாம் யாரும் மது குடிச்சிட்டு வரமாட்டாங்க வெக்கப்பட்டுட்டு. இப்ப மது குடிக்காம போறவங்க தான் வெக்கப்பட வேண்டியது இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குது. ரெண்டாவது, இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் செய்யறாங்க. பொது இடத்துல பிரகல பண்றது, என்ன லஞ்சம் வாங்குறது, மோசடி பண்றது, இதெல்லாம் சர்வசாதாரணமா ஆண்களுக்கு நிகரா பெண்கள். ரெண்டாவது, ஒழுக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவங்க போலீஸ்காரவங்களே நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அதாவது அவங்க போலீஸ் தரப்புல சொல்லலாம், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, அதுல 2 பேர் தப்பு செய்ய மாட்டாங்களான்னு. அப்படி அந்த வாதத்தை நம்ம எடுத்துக்க முடியாது. குற்றவாளிகள் என்ன நினைக்கிறாங்க, சாதாரண போலீஸ்ல உள்ளவங்களே செய்யறாங்க, நம்மளும் செஞ்சாங்க அப்படின்னு தான் எல்லாரும் குற்றம் மதுக்கு அடிமையாயிடுறான். அடுத்ததான் என்ன, குற்றம் செய்யறதுக்கு அவனுக்கு வாய்ப்பத்தான் தேடுறான். அது இந்த சட்டம் ஒழுங்குல இருக்க வேண்டிய அந்த காவல்துறை அதிகாரிகளை மிக மிக நேர்மையானவங்களை இந்த சட்டம் ஒழுங்கு பிரிவுல அதிகாரியாக நியமிக்கணும். ஆனா அதுக்கு ஆளுங்கட்சிக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது என்னைக்கு நடந்ததோ கீழே இருந்து எல்லா அடுக்குகள்லையும் மிக மிக நேர்மையா வைராக்கியமா இருக்கணும். நேர்மையா தான் இருப்போம், குற்றவாளிகளுக்கு எதிராக தான் இருப்போம், சலுகையை கொடுக்கப்படும். நேர்மையா உள்ளவங்களை சட்டம் ஒழுங்கு காவல் அதிகாரிகள் நியமிக்கணும். ரெண்டாவது, லஞ்சம் அதிகமா போச்சு. இப்பெல்லாம் நான் கேள்விப்படுற ஒரு குறிப்பிட்ட வழக்குல எங்க ஊர்ல 50 லட்சம் கை மாறுறது, 30 லட்சம் கை மாறுறது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நான் மிகப்பெரிய அதிர்ச்சியாவெல்லாம் இருக்குது. ஏன்னா பணம் படைச்சவங்க எப்பேற்பட்ட குற்றத்தையும் பண்ணலாம். அவங்க ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் ஜாதி மூலமாகவோ லஞ்சம் மூலமாகவோ ஆளுங்கட்சி மூலமோ யாரையாவது பிடிச்சிடலாம், தப்பிச்சாடலாங்கிற எண்ணம் சர்வ சாதாரணமா இருக்குது. யாருக்குமே நம்ம காவல்துறை மீது நன்றி ராஜேந்திரன். நீங்க காவல்துறை மீது குற்றச்சாட்டு சொல்றீங்க, நேர்மையான அதிகாரிகள் பணியாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கதா சொல்றீங்க. நம்மோடு காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார். சார், நீங்க அந்த புள்ளி விவரங்களை பார்த்துருப்பீங்க. பல்வேறு குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான காரணம் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறதும், தங்கள் உயிரை இளம் தலைமுறையினர் மாய்த்து கொள்கிற ஒரு கொடுமையை ரொம்ப விவசாயிகள் தொடங்கி இளைஞர்கள் வரை தற்கொலை என்பது அதிகரிச்சிருக்கிறதையும் குறிப்பிடுறாங்க. இப்போ காவல்துறையுடைய கரங்கள் கட்டப்படுதுன்னு ஒன்று. ரெண்டாவது, போதைப் பொருட்களுடைய புழக்கம் குக்கிராமங்கள் தொடங்கி பெருநகரங்கள் வரை மிக அதிகமாக இருக்குது. இதை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க. காவல்துறை 50 ஆண்டுகள் பின்னாடி போயிட்டு அப்படிங்கிற விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. என்ன காரணம், என்ன தீர்வு சார்? சார் போதைப் பொருள்களை கட்டுப்படுத்தல அப்படின்னு சொல்றது, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதான். ஏன்னா காவல்துறை அவங்க வெளியிடக்கூடிய அந்த இதுலயே பாருங்க, இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் போதைப் பொருள் நடமாட்டம், போதைப் பொருள் பயன்படுத்துவது, போதைப் பொருள் கடத்துறது, போதைப் பொருள் விற்கிறது, இதெல்லாம் அதிக அளவுல இருக்கு. அதிக அளவுல வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அதோட நடமாட்டம் இருக்குது, அதோட புழக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சிறு குழந்தைகள் வரைக்கும், ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் வரைக்கும் ஸ்கூல் லீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதைப் பொருளை உதட்டுக்கும் பல்லுக்கும் இடையில விற்கிறாங்க. அது 70 ரூபாய்க்கு கிடைக்குது 10 பாக்கெட்டு. அது பள்ளிகளுக்கு அருகிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒவ்வொரு HM-க்கும் ஹெட் மாஸ்டருக்கும் அங்க ஒரு நோட்டீஸ் போகுது. இது மாதிரி இருந்தா நீங்க கண்காணிங்க, அந்த மாதிரி கடையை பிடிச்சி காவல்துறைக்கு ஒப்படைங்க, குழந்தைகளை இந்த மாதிரி பழக்கம் இருக்காங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்குது. இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு போதைப் பொருள் நடமாட்டமும் ஒரு காரணம். அது போக சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மெயின் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே செல்போன் இருக்கு. செல்போன் பயன்படுத்தாதவங்க யாருமே இல்லை. அந்த சமூக வலைதளங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள், அதை தூண்டக்கூடிய பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போறாங்க. அவங்க கெட்டு போய் அவங்க அதுக்கு தவறான செய்திகளில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க.
அதுல அந்த பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க வந்து அந்த மாதிரி போதைப் பொருள் மாதிரி பாக்குறாங்க. அதுதான் மெயின் காரணம். அந்த வலைத்தளங்களை தடை செய்யறதுக்கு மத்திய அரசுக்கு முடியும், அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 60 வலைத்தளங்களை அந்த மாதிரி தடை பண்ணாங்க. அத மாதிரி அவங்க தடை பண்ணணும். அப்படி ஒரு இது தடை பண்ணா கூட வேறொரு பேர்ல அது வரும், இருந்தாலும் கூட அது டோட்டலா தடைபட பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல, பள்ளியில பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்து குட் டச் பேட் டச் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரு வந்து யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லிக் கொடுக்கணும். பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனாங்கன்னா போயிட்டு சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பீரியடும் என்ன நடந்தது, இங்க இருந்து நீங்க கிளம்பி போய் திரும்பி வர வரைக்கும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்கணும். இந்த மாதிரி குற்றங்கள் வந்து அதிகமா வந்து நடக்கிறது யூபியில தான் அதிகமா நடக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை 8 கோடி, யூபியோட ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட 24 கோடி, 3 மடங்கு ஜாஸ்தி. 3 மடங்கு மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிறப்போ குற்றங்களும் அதே மாதிரி ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது, அங்க வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது கம்மி. கல்வி அறிவு நம்ம தமிழ்நாட்டுல ஜாஸ்தி, கேரளாவில் ஜாஸ்தி. ஆனா அந்த பகுதிகளில் அது கம்மியா இருக்கு. அப்புறம் விவசாயிகள் வந்து இங்கதான் சார் ஒரு கேள்வி, கல்வி அறிவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறப்ப அப்ப குற்ற குறித்த விழிப்புணர்வும் அதிகமாக இருக்கும். குற்றம் செய்வர்களுக்கான அந்த எச்சரிக்கை என்பதும் காவல்துறையினுடைய கட்டுப்பாடும் பாதுகாப்பும் கண்காணிப்பும் என்பது இன்னும் தீவிரமாக இருக்கும். ஆனால் உயிரை மாய்த்து கொள்வதும் குழந்தைகள், சிறுவர்கள், குழந்தைகளுக்கு எதிரான இந்த வன்கொடுமை என்பது அதிகமாக இருக்கிறதும், ஒரு ஆண்டில் மட்டுமே 67 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், அப்போ காவல்துறை மேல் தான் மீண்டும் அந்த கண்காணிக்க தவறிட்டாங்களா, தடுக்க தவறிட்டாங்களா, வருமுன் காக்க தவறிட்டாங்களான்னு காவல்துறை மீது தான் கேள்வி வருது. காவல்துறை ஆணையத்தினுடைய அறிக்கை கொடுத்தும் இன்னும் அந்த பரிந்துரைகள் கொடுத்துருக்காங்க ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில். அது எப்போ நடைமுறைக்கு வரும் என்றெல்லாம் கேள்வி இருக்குது. இப்போ காவல்துறைகளுக்கு வேறு பணிகள் நெருக்கடி இருக்கா, அழுத்தங்கள் இருக்கா? இப்போ காவல்துறையை பொறுத்தவரை இதுக்குன்னு தனி விங்கே வச்சிருக்காங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையம் அப்படிங்கிறது வந்து அந்த கான்செப்ட் கிட்டத்தட்ட 200க்கு மேல காவல் நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்குன்னே ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அங்க அந்த அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் வந்து காவலர் வரைக்கும் எல்லாருமே பெண்களா தான் இருப்பாங்க. அந்த போக்சோ சட்டம் அப்படிங்கிறது வந்து 2012 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வந்து குற்றங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. அதிகமா நமக்கு தெரிய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் வந்து விரும்புறது இல்லை. பொதுவாக அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோர்கள்ட்டையும் சொல்றது இல்லை. பெற்றோர்கள் வந்து அடிப்பாங்க அப்படின்னு அவங்க பயந்து போய், அப்புறம் பெற்றோர்கள் அதை வந்து அவங்க குழந்தை சோர்வா இருக்குதா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களே குடும்ப நலன்கிறதையும் அந்த குழந்தையோட எதிர்காலங்கிறதையும் வெளியே சொல்றது இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இல்லை. ஆனா சமீப காலங்களில் இப்போ இந்த கல்வி அறிவு ஜாஸ்தியானது, இந்த மாதிரி பிரச்சனைகள்ல போக்சோ சட்டம் வந்ததுனால இதுக்கப்புறம் வந்து அதிக அளவில் வந்து புகார்கள் வருது. வரக்கூடிய புகார்களை சரியா விசாரிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 90% இந்த போக்சோ சட்ட வழக்குகளை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றங்கள்ல அந்த வழக்குகளை தண்டனையும் வாங்கி கொடுக்குறாங்க. காவல்துறைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வேறு பணிகள், பந்தோபஸ்த் டியூட்டி அப்படிங்கிறது, விஐபி பந்தோபஸ்த், சிஎம் வராங்க, மினிஸ்டர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இந்த விஐபி பந்தோபஸ்த் இருக்க, அதுதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. காவல்துறை ஆரம்பிச்ச காலத்துல வந்து குற்றங்கள் நடவாமல் தடுக்கிறதுக்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் காவல்துறை இருந்தது. இப்போ ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபி தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் விஐபி பந்தோபஸ்த் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாயிடுச்சு. இப்ப கூட கரூர்ல பார்த்தோம் பாருங்க, அந்த பந்தோபஸ்த் டியூட்டிக்கு அதிக அளவில் காவலர்களாலதான் இது மாதிரி நடந்ததுன்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுது. அதனால காவல்துறையினருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி வேற பணிகள் நிறைய இருக்கு. காவல்துறையை எல்லாரும் குற்றம் சாட்டலாம். காவல்துறையில 5-10% கெட்டவர்கள் இருக்கலாம். ஆனா 90%, 95% நல்லவங்க இருக்காங்க, நியாயமா நடக்கிறாங்க. அதை நினைச்சு பார்க்கணும். இந்த காவல்துறையை வந்து எங்கிருந்து வரல, அந்த அதுல வேலை செய்யறவங்க எல்லாம் நம்ம சமுதாயத்துல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து தான் வந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து நம்ம வந்து எதிரியா பார்க்க கூடாது. சினிமாவிலையும் ஊடகங்கள்லயும் காவல்துறையை கெட்டவங்களா காட்டுறாங்க. காவல்துறையில கெட்டவங்க இருக்கலாம், ஆனா எல்லாருமே கெட்டவங்க கிடையாது அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். சார், இன்னொரு விஷயம் தான், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்கான சிறார் நீதிமன்றங்கள் தமிழ்நாடு முழுக்க 53 இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது 20 தான். கிட்டத்தட்ட 60% வழக்குகள் அதிலேயே முடங்கி போயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அரசு, நீதித்துறை இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? பொது மக்களாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், என்ன மாதிரி பொறுப்புணர்வோடு குழந்தைகளை வளர்க்க வேண்டும்? பெற்றோர்களுடைய கடமை என்னவாக இருக்கு? நீங்க சொல்ற அறிவுரை சுருக்கமா. பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க அவங்களோட செல்வம், பணம் கூட போயிடுச்சுன்னா சம்பாதிச்சிடலாம்.
நகை திருடு போச்சு காணாம போச்சுன்னா கூட உழைச்சி சம்பாதிச்சிடலாம். ஆனா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா, அந்த செல்வங்களுக்கு எது நடந்ததுன்னா அப்புறம் திருப்பி அந்த செல்வங்களை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அதனால பெற்றோர்களே, நீங்க நிச்சயமா உங்க குழந்தைகளை நல்லா கண்காணிங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா குழந்தை என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, காலையில இருந்து ஸ்கூலுக்கு போறதுல என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் அவங்களை கேளுங்க. நீங்க பாட்டு ஒரு செல்போன் எடுத்துட்டு உட்காந்துறீங்க, அது ஒரு செல்போனை கொடுத்துறீங்க, அது பாட்டுல விளையாடிட்டு இருக்கு. அது இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த வலைதளங்களை நீங்களே கட் பண்ணிடலாம். சைல்ட் லாக் போட்டு கட் பண்ணிடலாம். அது மாதிரி கட் பண்ணுங்க. குழந்தைகளை தொடர்ந்து கண்காணிங்க. அரசாங்கம் இந்த மாதிரி சிறுவர்களுக்கான நீதிமன்றங்களை விரைவில் எல்லா இடத்துலயும் அமைக்கணும். அதே மாதிரி குற்றங்கள் செய்தவர்களுக்கு கூடிய விரைவில், அதாவது விரைவு நீதிமன்றங்களை அமைச்சு அது மூலமா அவங்களுக்கு நீதிமன்றத்தின் மூலமா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். குழந்தைகளையும் பெண்களையும் நிச்சயமா அந்த குடும்பத்தார் நிச்சயமா கண் போல காக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. பொதுமக்களுக்கு இது மாதிரி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கு எதிராக யாராவது பிரச்சனை பண்றாங்கன்னா பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அதை கண்டுக்காம போகாதீங்க. என்னன்னு கேளுங்க. உங்களால கேட்டா அந்த இடத்துல பிரச்சனை வரும், உங்க அடிப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தாக்குவாங்கன்னு ஒரு சூழ்நிலை இருந்தா நீங்க 100க்கு போன் பண்ணுங்க, 100க்கு போன் பண்ணி, தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி 100க்கு போன் பண்ணா காவல்துறை உடனே அந்த நியரஸ்ட் காவல்துறை உடனடியாக வருவாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே மாதிரி பிங்க் பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இப்ப அறிமுகப்படுத்திருக்காங்க. பிங்க் கலர்ல பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கும். அதுல நிச்சயமா எல்லாருமே காவல்துறையில பெண்கள் தான் இருப்பாங்க. பெண்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள், பள்ளி, கல்லூரி, அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி இடத்துல அவங்க நிறுத்தி கண்காணிப்பாங்க. அந்த வண்டியில கேமரா இருக்கும். அந்த கேமரால உள்ள இருந்தே கவனிச்சுட்டு இருப்பாங்க யார் யார் என்ன பண்றாங்கன்னு. யாராவது தவறு செய்யறாங்கன்னா உடனே அவங்கள செக்யூர் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு போயிடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் காவல்துறையில இருக்கு. அந்த காவல்துறையில நீங்க எல்லாருமே பெண்களும் குழந்தைகளும் உங்க போன்ல காவலன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம், அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துன்னா அதை டச் பண்ணா போதும், 5 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு காவல்துறை வந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயும் குழந்தைங்கள்ட்டையும் சொல்லுங்க. நன்றி.